கல்யாணம் டிலே ஆயிட்டு இருக்கிறது பிரச்சனை ஆயிடும் போல இருக்குன்னு சொன்னான். அந்த நியாயம் எனக்கு புரிஞ்சதாலதான் உங்க வீட்டுக்கு இப்ப நான் ஓடி வந்தேன். என் கல்யாணத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. முதல்ல உங்க பொண்ணு கல்யாணத்தை முடிப்போன்னு பேசிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா நீங்க மாப்பிள்ளைய வேற பாக்கலான்னு சொல்லிட்டா என்னால எதுவும் பண்ண முடியாதுங்க. அப்பா ஏன்பா சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? ஏதாவது பேசுப்பா. வந்தவங்களே பேசிட்டு இருந்தா அப்புறம் நீங்க எதுக்கு இருக்கீங்க? நான் சின்ன பொண்ணா இருக்கேனேன்னு பாக்குறேன். இல்லனா இவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நானே பதில் சொல்லிடுவேன். ஏய் சும்மா இருடி, அதிக பிரச்சனை தரமா பேசிக்கிட்டு. அம்மா ஒரு நிமிஷம். நீங்க கேட்ட கேள்விக்கு என் பதில ஓபனா சொல்ல ஒரு செகண்ட் ஆகாதுங்க. எனக்கு உங்க அண்ணனை பிடிச்சிருக்கு. அவரைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். போதுமா? அப்படி போடு காயத்ரி. ஆனா நான் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்ததுக்கு காரணம் எங்க அம்மா பேசிட்டு இருந்ததுதான். எங்க அம்மா எனக்கு எதிரி இல்லைங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் அவங்க எல்லாத்தையுமே எனக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சொன்னதுல இருந்த நியாயம் எங்க அம்மாவுக்கு புரியறது ரொம்ப கஷ்டம். இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணம்னு ஒரு பேச்சு வரப்ப என் விருப்பத்தை விட என் வயசுதான் அவங்களுக்கு பூதாகாரமா தெரிஞ்சுது. அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கும் அது புரிஞ்சதுனாலதான் இப்ப நேர்ல வந்து பேசிட்டு இருக்கேன் காயத்ரி. அம்மா போதும்மா. இனிமே எனக்கு வேற மாப்பிள்ள பாக்குறேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கும். யோசிச்சு பாருங்க. தனக்கு கல்யாணம் தள்ளி போனாலும் பரவாயில்ல, அண்ணனுக்கு முதல்ல நடக்கணும்னு நினைச்சு ஒரு தங்கச்சி வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மனசை விடவாமா? ஏன் கல்யாணம் உங்களுக்கு பெருசு? பூரணி, எங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். எத்தனை வருஷம் வெயிட் பண்ண வேண்டி வந்தாலும் சரி, இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உங்க அண்ணனோட மட்டும்தான். அவர்கிட்ட இத தெளிவா சொல்லிடுங்க. என்ன பேசிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்களை கேட்காம நான் இப்படி பேசினது தப்புதான். ஆனா இப்ப கூட நான் பேசலனா என் மனசுல நான் அவர்தான் கட்டிக்கணும்னு நினைச்சதே பொய்யன்னு ஆயிடுமா? ஒரு வாழ்க்கைய ஒரு பொய்யோட நான் ஆரம்பிக்க விரும்பல. போனா கூட எனக்கு பிரச்சனை இல்லம்மா. ஆனா மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில அமைதியா தலையாட்டிக்கிட்டு போற போலித்தனம் வேண்டான்னு பாக்குறேம்மா. அக்கா சூப்பர்க்கா. இல்ல சாவித்ரி, அம்மா தரகர் கிட்ட வேற இடம் இருந்தா பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தப்போ நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்னால அப்ப ஓப்பனா இது வேண்டான்னு சொல்ல முடியல. ஆனா இவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா ப்ளீஸ். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத தவிர வேற என்னம்மா எனக்கு இருக்கு? உன்னை நான் கேட்காம இந்த மாதிரி பண்ணதெல்லாம் தப்புதான். ஆனா ஏன் நிலைமையே கொஞ்சம் யோசிச்சு பாருமா. இவங்க அண்ணன் வந்து உன்னை பொண்ணு பார்த்துட்டு போய் 8 மாசம் ஆச்சு. இன்னி வரைக்கும் எந்த முடிவுமே சொல்லாம இருந்தா நான் என்னன்னுமா நினைக்கிறது? அது எங்க தப்புதாங்க. எங்க எல்லா சார்பிலையும் நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க பொண்ணு பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் உங்க வீட்டுக்கு கல்யாணம் வருது, எழுதி வச்சுக்கோங்க. நான் வரேங்க, போயிட்டு வரேன் காயத்ரி. சார் 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 அடிக்காதீங்க சார். சார் சார் நான் திருட மாட்டேன் சார். சார் ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். சார் சார் அடிக்காதீங்க சார். சார் 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 அடிக்காதீங்க சார். சார் 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 அடிக்காதீங்க சார். சார் சார் மன்னிச்சிருங்க சார். சார் சார் அடிக்காதீங்க சார். சார் சார் அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். சார் ஐயோ சார் ஐயோ சார் அடிக்காதீங்க சார். சார் சார் செய்வியா செய்வியா சார் அடிக்காதீங்க சார். செய்வியா? அடுத்த பொருளுக்கு ஆசைப்படுவியா? எந்த கைதான திருடிச்சு இந்த கையோடு இருக்கக்கூடாதா? திருடுவியா திருடுவியா? மானங்கட்ட பொழப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் உயிரோடு இருக்கக்கூடாது.
சார் முடியல சார் இனிமேட்டு திருட மாட்டேன் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் 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 ப்ளீஸ் சார் தாங்க முடியல சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ் சார் போய் சொல்லு பெருசு குழந்தை அவன் செத்துற போறான் திருந்த மாட்டான் பெருசு இவனை எதுக்கு உசுரோட வெளியே அனுப்பணும் அடிச்சு கொண்டுட்டு பின்னாடி கொண்டு போய் போயிடலாம் தனியா தொலைச்சதுல நிம்மதியா இருக்கலாம் நான் சொல்றது கேளு இங்க பாரு சொன்னா கேளு பா இங்க பா போ சாமி வாங்க அவனை முதல்ல உள்ள அழைச்சிட்டு போய் வெந்நீர் உத்தரம் கொடு பாவம் யாரு பெத்த பிள்ளையோ ஏன்டா அப்படி பண்ற சொல்றத கேளா சாமி உள்ள கூட்டிட்டு போ பாத்து எதுவா போ என்ன குழந்தை நீ பண்ணது உழைக்க நியாயமா இருக்கா உனக்கு ஏசி மேல கோபம் இருந்தா உன் கோபத்தை ஏசி கிட்ட தான் காட்டணும் பாவம் அவன் ஒரு பிட் பாக்கெட் அவனை இந்த அடி அடிச்சா அவன் தாங்குவானா அதுவும் அவன் நம்ம ஸ்டேஷன் லிமிட்டுக்கு வெளியில பிட் பாக்கெட் அடிச்சிருக்கான் அதை சொல்லுங்க பெருசு அமைதியா இரு தேவையில்லாம வீணா டென்ஷன் ஆகாது சார் உங்கள்கிட்ட ஒரு நியாயம் கேட்டு போக தான் வந்தேன் ஆனாங்க நீங்களே கோபமா இருக்கீங்க நான் போயிட்டு அப்புறமா வரேன் சார் நோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல உள்டா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா அது இல்ல உள்டா பூரணிய அந்த ஏசி பிடிச்சிட்டு போய் உள்ள உட்கார வச்சாருல அந்த கடுப்பு தான் வேற என்ன என்னடா இது கையாலாகாத இன்ஸ்பெக்டரா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோமே அந்த கோவம் வேற சார் நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க பூரணி மேல எந்த தப்புமே இல்ல அந்த ஏசி மேலதான் தப்புன்னு உங்களுக்கே தெரியும் அந்த ஆளு மேலதிகாரியா இருந்தா என்ன வந்து நியாயத்தை காட்ட கழுத்து வச்சு கொண்டா போடுவாரு நேத்து நீங்க ஏசி வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னதும் உங்க மேல எனக்கு செம கடுப்பு தெரியுமா என்னடா அந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாருன்னு சீன் ஆகி போச்சு சார் 1000 தான் இருந்தாலும் நீங்களும் சராசரி போலீஸ்காரன் தான் காமிச்சிட்டீங்களா சார் உல்டா தப்பா பேசாத உனக்கு குழந்தைய பத்தி சரியா தெரியாது அட சும்மா இருங்க பெருசு இப்படி பில்டப் கொடுத்து நீங்களும் காலத்தை ஓட்டிட்டீங்க நேத்து தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சே பூரணி அவங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் நிக்க வச்சு நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க இன்ஸ்பெக்டர் யா ஃப்ரெண்ட் சொல்லி என்ன பிரயோஜனம் ஒரு பிரச்சனை வரும்போது 4 பேர் கூட நின்று கழிக்க காணுமே அதுக்கு என்ன சொல்ல போறோம்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் ஃப்ரெண்டுனா சந்தோஷத்துல மட்டும் பங்கெடுத்துக்கிறது கிடையாது கஷ்டப்படும் போது கை கொடுக்கணும் சார் அது உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்துச்சு தெரியுமா ஏசி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது அந்த ஆட்டத்துல நீங்க இல்லாத மாதிரி உங்களை தனியா தள்ளி வச்சு எவ்வளவு தெளிவா பிளான் பண்ணுச்சு அதெல்லாம் கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க சார் நம்மால இன்ஸ்பெக்டருக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு என் வாயை அடைச்சு விட்டு தன்னன் தனியா உட்காந்து அதுவே பிளான் போட்டுருக்கு சின்னதா ஒரு தப்பு அதுல ஒரு தப்பு இருந்திருக்குமா சார் ஏசி உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாரா இந்த ஸ்டேஷன்ல வச்சுதான் அந்த பையன் தாலியே கட்டினான் ஆனா தாலி கட்ட நேரத்துல கூட நீங்க இந்த ஸ்டேஷன்ல இல்லாத மாதிரி எப்படி பிளான் பண்ணி வெளியே அனுப்பிச்சு விட்டுது அத புத்திசாலித்தனம் தானே விபச்சார கேஸ்ல தள்ளிடுவோம் சொல்லியிருக்கான் சார் அந்த ஆளு அதை கேட்ட உடனே நீங்க செத்து இருந்தீங்கன்னா நீங்க ஃப்ரெண்டு அட்லீஸ்ட் நீங்க அவனை தூக்கி போட்டு மிதிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஃப்ரெண்டு சார் இப்படி எதுவுமே பண்ணாம ஏசி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு எவனோ ஒரு பிக் பாக்கெட்டை தூக்கி போட்டு மிதிச்சீங்கன்னா அதுதான் நட்புக்கு அடையாளமா அதெல்லாம் கோழத்தனம் சார் இதெல்லாம் பண்ண உங்களுக்கு வெக்கமா இல்லையா உல்டா சாரி தப்பா எடுத்துக்காத நீ சொன்ன மாதிரி நான் நடந்திருந்தா இந்நேரம் நான் வேற ஸ்டேஷன்ல இருந்திருக்கணும் அது தெரியுமா உனக்கு போங்கலாம் சார் உசுரா போயிட போது வெறும் டிரான்ஸ்ஃபர் தானே சார் உட்கார்ந்த இடத்துலயே வேலை போகணும் எப்படி சார் ஏன் சார் சுயநலமா யோசிக்கிறீங்க இல்ல உல்டா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க கொலை பண்றவன் கொள்ளை அடிக்கிறவன் திருடுறவன் பொண்ணுங்க கிட்ட அசிங்கமா நடந்துக்கிறவன் சாராய விக்கிறவன் கஞ்சா விக்கிறவன் பொறுக்கி மொள்ள மாறி முடிச்ச விக்கின்னு பல பேர் வந்துட்டு போற இடமா இருந்தது இது சாக்கடை வெறும் பப்ளிக் டாய்லெட் பொழுது விடிஞ்சு பொழுது போனா அசிங்கத்தை மட்டுமே பார்த்து அவலத்தை மட்டுமே கேட்டுட்டு இருந்த இடம் பூரணி எப்ப இங்க காலை வச்சாலோ அதுக்கப்புறம் தான் இங்க கல்யாண சத்தம் கேட்க ஆரம்பிச்சது போய் பாரு எங்க லாக்அப் ரூம பூஜை ரூமா மாத்தி வச்சிருக்கா எப்ப யாரு வந்து நின்னாலும் எடுத்து கொடுத்துக்கோ மாத்திக்க மாலை இருக்கும் ஆசீர்வாதம் பண்றதுக்கு அட்சரம் இருக்கும் இந்த ஸ்டேஷனை ஒரு கோவிலா மாத்தி வச்சிருக்கா அது தெரியுமா உனக்கு போலீஸ் ஸ்டேஷன் சொன்னாலே ஜனங்க பயப்படுறதுதான் வழக்கம் போலீஸ்காரங்களை பூச்சாண்டியா பார்த்து பார்த்து பயந்து போன உலகம் இது என் மறுச்சத்தனத்தை அவன் எப்படி மாத்தினா தெரியுமா பூச்சாண்டியா இருக்காத பூவா இருந்து பாருன்னு சொன்னான் இருக்கேனே ரோட்ல பாக்குறவன் போறவன் வர்றவன் எல்லாம் வாத்தியார நல்லா இருக்கீங்களா
டீ சாப்பிடுறீங்களான்னு தோல்ல கைய போட்டு கேக்குறான். அடுத்தவன் பார்த்து பயப்படுற மாதிரி வாழறது இருக்கே, அது வாழ்க்கை இல்ல. இதுதான் வாழ்க்கை. இதுதான் பெருமை, சந்தோஷம். காவல்துறை உங்கள் நண்பன்னு சும்மா போர்டு எழுதி வைக்கிற ஸ்டேஷன் இல்ல இது. நிஜமாலுமே ஃப்ரெண்ட்லியா இருந்து காட்டுறோமா இல்லையா? சார், நான் அதெல்லாம் இல்லன்னு நான் சொன்னேன். நான் சாதாரண ஆட்டோ டிரைவர். நான் கேட்கிற கேள்விக்கு மதிச்சு இவ்வளவு தூரம் பதில் சொல்றீங்க. எனக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஏன் பூரணி கொடுக்கலன்னு தானே கேக்குறேன். அப்படி இல்ல, உல்டா. உனக்கும் இந்த ஊருக்கும் அவளை பத்தி என்ன தெரியும்? காதலிக்கிறவங்களுக்கு அவ கல்யாணம் பண்ணி வைக்கிறா, அவ்வளவுதானே? இல்ல உல்டா, அவ பண்றது வெறும் கல்யாணம் இல்ல, தவம். தவம் பண்றா. தனக்கு ஒரு கல்யாணம் நடக்கலையேன்னு அவ எப்பவாச்சும் சொல்லிருப்பாளா? தனக்கு என்ன ஆனாலும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசு கடவுளோட மனசு. உனக்கும் எனக்கும் அது சுட்டு போட்டாலும் வராது. அவ இருந்தா தான் இங்க நல்லது நடக்கும். அவளை புரிஞ்சுக்கிட்டவங்க அவ கூட இருந்தா தான் அவன் நினைக்கிறதும் நல்லதா நடக்கும். நான் டிரான்ஸ்பர்ல போயிட்டா இந்த ஸ்டேஷன் அவளுக்கு உதவி பண்ணாது. அதை ஏன் யோசிக்க மாட்டேங்கிற? அவ ஏசி ஆபீஸ் லாக்அப்ல ஒரு நாள் இருந்தத நான் நினைச்சிருந்தா தடுத்திருக்க முடியும், இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த ஒரு நாளோட எல்லாம் முடிஞ்சிடுமே. நாளைக்கு வாழ துடிக்கிற யாரையாச்சும் அவ இங்க கூட்டிட்டு வந்தானா வெளிய போமான்னு அடிச்சு துரத்துனா என்ன பண்ணுவ? அதிகாரம் போல அவ கழுத்தை நெரிச்சதுனா நீ தான் என்ன பண்ணுவ? ஒரு தவத்தை கெடுத்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டேஷன்ல தான் இருப்பேன். பூரணிக்கு பக்கபலமா தான் இருப்பேன். இத தப்பு அப்படின்னு சொன்னா அந்த தப்ப நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்னால முடிஞ்ச உதவியை நான் அவளுக்கு செய்வேன். பிறந்த பொறப்புக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் என்ன அர்த்தம்னு நாளைக்கு என்னையே நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா அதுக்கு ஒரு பதில் வேணும்ல. நீ சொன்னியே சுயநலம், இதுதான் அந்த சுயநலம். இந்த சுயநலம் தப்புனா நான் தப்பு பண்ணவனாவே இருந்துட்டு போறப்போ. சாரி சார், ரொம்ப ரொம்ப சாரி. நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். விடு விடு உல்டா. இல்ல சார், பூரணி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சார். அட விடப்பா, தப்பா நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தையும் போய் தன்னிலை விளக்கமா கொடுத்துட்டு இருக்க முடியும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, பிராத்தல் கேஸ்ல உள்ள வைப்பேன்னு ஏசி மிரட்டினாரே, செஞ்சாரா? குழந்தை ஒண்ணு விவரம் தெரியாம அவர் வீட்டுக்கு வராம இல்ல. எது கேஸ் ஆகும், எதுவும் வெறும் மிரட்டல் கூட தெரியாமலா இத்தனை வருஷம் டிபார்ட்மெண்ட்ல குப்பை கொட்டிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயமும் இருக்கு. 1000 சொன்னாலும் ஏசி பாதிக்கப்பட்டவர். அவரோட கோபத்துக்கும் ஒரு வடிகால் வேணும். இந்த ஒரு சம்பவம் அதுக்கு போதும், அவர் ஆஃப் ஆயிடுவாரு. அப்போ நான் இதை தடுத்திருந்தேன்னு வைய, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இது திரும்பவும் வெடிக்கும். வேற விதமா மூஞ்சியை காட்டுவாரு. இதெல்லாம் தேவையா நமக்கு? ஒரு ராத்திரியோட சனிய விட்டுதுன்னு நினைப்போம். நான் பூரணி கிட்ட அப்புறமா பேசுறேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல சார். பூரணி செத்தா கூட உங்களை தப்பா நினைக்காது சார். நான் தான் உடச்சு சொல்லிட்டு தப்பா பேசுறேன் சார். சாரி சார், மன்னிச்சுங்க. பரவாயில்ல உல்டா, நான் கிளம்புறேன் சார். பூரணி, சாப்பிடவாமா? மணி ஆகுதுல்ல. எவ்வளவு நேரம் தான் இப்படி பசியோடு இருப்ப? இத பாரு, உன்னை ஒரு வார்த்தை சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? உன்னை பெத்த தாய் தானடி நானே. என் ஆதங்கத்தை நான் எங்க போய் கொட்டுவேன்? இப்படி தொட்டதுக்கெல்லாம் கோச்சிட்டு வந்தா நான் தான் என்ன பண்ண முடியும்? நான் உன்னை எதுவும் சொல்லலையேம்மா. எனக்கு இப்ப பசிக்கல, சாப்பாடு வேண்டாம். பசிக்கலன்னு சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லடி. அது எப்படி உனக்கு பசி இல்லாம போயிடும்? ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான பசி ஒளிச்சு வச்சிருக்கான். எதுக்காக இப்படி செஞ்சான்னு கேட்டா
யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனா அந்த நேரத்துல அது நடந்துதான் தீரணும். இயற்கைக்கு எதிரா முட்டி மோதி நின்னோம்னா வலியும் வேதனையும் தாம்மா மிஞ்சும். வாமா, வந்து சாப்பிடு. என்னால உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி என்னோட பசியும் தாங்கிக்க முடியுமா? போ, நீ போய் சாப்பிடு, நான் அப்புறம் வரேன். என்னம்மா இதெல்லாம்? நாங்க அப்படி பேசிருக்க கூடாதுதான், தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்படி சாப்பிடாம இருக்காதம்மா. மத்தியானம் கூட நீ ஒண்ணுமே சாப்பிடலையாமே அம்மா சொன்னா. என்னப்பா இது? நான் சாப்பிடாததெல்லாம் ஒரு பிரச்சனையா? எனக்கு சாப்பிட தோணல, நான் சாப்பிடல, அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்குப்பா அப்படி மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரா வந்து நிக்கிறீங்க? எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. அம்மாவை எடுத்து வச்சுட்டு போய் படுக்க சொல்லுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். குற்ற உணர்ச்சிக்கா, பெத்த பொண்ணு அப்படி அசிங்கமா பேசிட்டோமே மனசுக்குள்ள குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வருத்தப்பட்டு என்னக்கா பிரயோஜனம்? ஐயப்பா, அப்படிலாம் பேசக்கூடாது. என் மேல அவங்களுக்கு இல்லாத உரிமையா? இருந்தாலும் கோவத்துல வர வார்த்தை கேவலமா தான் இருக்கும். தப்புதான்க்கா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வந்து சாப்பிடுக்கா. எனக்கு யார் மேலே கோவம் இல்ல. எதுக்கு தேவையில்லாம நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? அப்பா, அப்படி ஒரு அபாண்டம் பேச உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்தது? அக்கா பாவம்பா, தன்னை நினைக்க கூட நேரம் இல்லாம அவளை பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்கன்னு நினைச்சு கவலைப்பட்டு இருக்கா. இந்த வீட்டுல நம்ம எல்லாரும் அக்காவை தின்னுக்கிட்டு இருக்கோம்பா. எனக்கு இதான்ப்பா சொல்ல தோணுது. என்னடா இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு ஆறல. டேய் ஐயப்பா, என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, போதுமா? ஏண்டா, நாடி பார்க்க போன இடத்துல அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அப்பா என்னடா பண்ணுவாரு? அவரை போட்டு இப்படி காய்ச்சறது ரொம்ப தப்பு ஐயப்பா. பூரணி, அவன் கேட்டதுல தப்பு இல்லம்மா. சொல்ல போனா இது எனக்குள்ள நானே கேட்டுக்கிட்ட விஷயம்தான். அவங்க ஏதோ சொன்னாங்க, நமக்கு அது தப்புன்னு தெரியுது. சரின்னு தொடச்சி போட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நாடி அப்படி சொல்லுதே, நீ என்ன செஞ்சன்னு உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாரு. பெத்த தகப்பனுக்கு இது அழகில்லம்மா. இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் தாழ்ந்துதான் போயிட்டேன். ஐயோ அப்பா, என்ன பண்ணீங்க? எதுக்கு இந்த பேச்சு? நான் தான் இதெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்றேன்ல. ஆனா சாப்பிட மாட்டேங்கிறியக்கா. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? எல்லாரும் எங்க? அப்பா நீங்க போங்கப்பா, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிம்மா. டேய் ஐயப்பா, போடா. வேல், நீயும் தான் போய் வேலையை பாரு, நான் 5 நிமிஷத்துல சாப்பிட வரேன். என்னாச்சு பூரணி? வாண்ணா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு வேலை செஞ்சேன். காயத்ரி வீட்டுல போய் பேசிட்டு வந்திருக்கேன். காயத்ரி வீட்டுக்கா? நீ எதுக்கு அங்க போன? ஏன் போனா என்ன தப்பு? நீ டெய்லி போறியே தவிர உருப்படியா உன்னால என்ன செய்ய முடிஞ்சது? இன்னைக்கு நான் போய் அவங்க அம்மா கிட்ட பேசி அவங்கள கொஞ்சம் கூல் பண்ணிட்டு வந்திருக்கேன். இனிமே பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பாக்கணுங்கிற பேச்சே எடுக்க மாட்டாங்க. நீ நிம்மதியா இருக்கலாம்னா? நீ என்ன சொல்ற பூரணி? நீ எதுக்கு அங்க? அண்ணா, இது என் கடமைண்ணா. என்னால நீ படுற கஷ்டம் எனக்கு முழுக்க புரியுது. ஆனா எனக்கு மாப்பிள்ளை கிடைக்காததுக்கு நான் என்னென்ன பண்ண முடியும்? எப்ப நடக்கும்னு இருக்கோ அப்பதானே நடக்கும். ஆனா உன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது இல்லையா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனதான் வலிக்குமா என்ன? அப்பா அம்மா பார்த்து வச்ச பொண்ண கட்டிக்க முடியாம போனா கூட வலிக்கதானா செய்யும். ஐயோ சாரி பூரணி, நான் ஏதோ கோவத்துல வார்த்தையை விட்டுட்டேன். அதுக்காக நீ ஏமா? இல்லனா, நான் உன்னை தப்பாவே நினைக்கல. பட் நீ பேசினதுல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப நியாயமா பட்டுச்சு. எனக்கு வயசாயிட்டு போற மாதிரி அந்த பொண்ணுக்கு வயசாயிட்டு தானே போகுது. அவங்க கவலை நியாயமானது தானேனா? அத கன்சிடர் பண்ணாம விட்டாதான் ரொம்ப தப்பு.
காயத்ரி அம்மா ஒரு மாதிரி போறனே, உங்ககிட்ட எதுவும் தப்பா பேசினாங்களா? சேச்சே, ரொம்ப தங்கமான லேடி அவங்க. பெத்த பொண்ணு மேல அக்கறையா இருக்கிறது தப்பா? இப்போ நம்ம அப்பா அம்மாவே எடுத்துக்கோ, என் மேல இருக்கிற பாசம் தானே கோவமா இன்னைக்கு வந்தது. எனக்கு இதெல்லாம் புரியாம இல்லைன்னா, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. இப்போ என்ன கேட்டா, நீ முதல்ல காயத்ரிய கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறதா எல்லாத்துக்குமே சேஃப்னு படுது.